இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். இப்போ 3 டைப் ஆஃப் சென்சார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து தெர்மோகப்பிள், இன்னொன்று வந்து ஆர்டிடி, இந்த அனதர் வந்து தெர்மிஸ்டர். ஓகே, இது என்ன சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர் லேபுக்கு ப்ராக்டிகல் சப்ஜெக்ட்டுக்கு ஆர் ஸ்கீமில் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளது. இது வந்து ஒரு சென்சார், இது வந்து தெர்மோகப்பிள் சென்சார். அந்த மாதிரி இது வந்து இந்த சென்சார் வந்து ஆர்டிடி சென்சார், இது வந்து ஆர்டிடி சென்சார், இது வந்து தெர்மிஸ்டர். ஓகேவா, இதுதான் அந்த தெர்மிஸ்டர் சென்சார். இப்போ இது மூணுத்தையும் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹீட்டட் வாட்டர் எடுத்துக்க போகிறோம். அந்த ஹீட்டட் வாட்டரை நம்ம இந்த கிளாஸ் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண போகிறோம். நம்ம வந்து கிளாஸ் தெர்மோமீட்டரும் வச்சிருக்கோம் இங்கே, மெர்க்குரி தெர்மோமீட்டர். இந்த கிளாஸ் தெர்மோமீட்டருக்கு மெஷர் பண்ண போகிறோம். அதே சமயம் நம்ம இந்த ஒரு தெர்மோகப்பிள், தெர்மிஸ்டர், ஆர்டிடி இதெல்லாம் ஒன்று நம்ம செக் பண்ண போகிறோம். அதில் என்ன ரீடிங் வருது, இந்த கிளாஸ் தெர்மோமீட்டரில் என்ன ரீடிங் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கிட்டு வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், ஒயரிங் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த ஒயரிங் கனெக்ஷன்ஸ் ஒன்று மாறும். தெர்மோகப்பிளுக்கு, தெர்மிஸ்டருக்கு, ஆர்டிடி எல்லாத்துக்கும் ஒன்று மாறும். அது எப்படி கொடுக்கறதுன்னு தான் முக்கியம். எக்ஸாம்ல நீங்கள் வந்து இந்த ஒயரிங் கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் நம்ம வந்து டிவைஸ் வந்து சேஃபாகவும் இருக்கும், நமக்கும் ரீடிங் கரெக்டாக வரும். அதனால இந்த ஒயரிங் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம மேனுவலில் வந்து நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன அதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. இது ஒன்றுலையும் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து ஒரு இடத்துலையும் கொடுத்துருக்காங்க T1, T2, T3 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு. எந்தெந்த அதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மேனுவலில் இருக்கு. அதுபடி நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம வந்து செய்யலாம். அது மாதிரி இந்த கனெக்ஷன்ஸ் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் வந்து சாரையோ இல்லை என்னையோ இல்லை வந்து நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, கூட நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களையோ காட்டி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் ஆன் பண்ணணும். நீங்கள் ஏதாவது தப்பான கனெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிவைஸ் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால எப்போதுமே நீங்கள் என்ன செய்யணும்னா கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு நடை செக் பண்ணணும். மேனுவலை செக் பண்ணிட்டு சாரை கூப்பிட்டு இல்லை என்னை கூப்பிட்டு காட்டி ஓகேன்ன பிறகுதான் நீங்கள் டிவைஸை ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் ரஃபாக ஆன் பண்ணி காட்டுறேன். எதுவும் கனெக்ஷன்ஸும் கொடுக்கல. ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எரியும் லைட்டு. இங்கே வந்து பவர் இண்டிகேஷன். இது வந்து நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே. இங்கே தான் வந்து நமக்கு தெர்மோமீட்டரில் என்ன ரீடிங், இது டெம்பரேச்சர் என்ன ரீடிங் இருக்குது அப்படிங்கிறது டிஜிட்டல் டிஸ்பிளே காட்ட போகுது. இப்போ வந்து ஏன் மைனஸில் இருக்குது அப்படின்னா நம்ம எதையும் கனெக்ட் பண்ணல, ஒரு ரேண்டம் வேல்யூ அது காட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒன்று கனெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோகப்பிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஆர்டிடி, அப்புறம் தெர்மிஸ்டார், மூணையும் ஒன்று கனெக்ட் பண்ணி ரீடிங் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து தெர்மோகப்பிள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து சென்சார், இந்த சைடு வந்து காயில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து 2 பின் இருக்கு. இது எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே 2 கலர் இருக்கு, எல்லோ கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லோ, இது ப்ளூ. அது மாதிரி இந்த ஒயர்லையும் எல்லோ அண்ட் ப்ளூ இருக்கு. எல்லோவில் கனெக்ட் பண்ணணும், ப்ளூவில் கனெக்ட் பண்ணணும். இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இந்த பின் ரொட்டேட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். அதில் அடியில் வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளூ கொடுக்க போகிறோம். அது எடுத்து பாருங்க, வரல அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து தெர்மோகப்பிளை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதேமாரி அடுத்தது, இது வந்து நம்ம இப்போ வந்து தெர்மோகப்பிள் இருக்கிறது ஹாட் ஜங்ஷன் பேர். இது வந்து ஒரு ஆப்டோகப்பிள் இருக்க போகுது, ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்க போகுது. அது மாதிரி இந்த சைடு இருக்கிறது கோல்டு ஜங்ஷன். இதுலேருந்து ஒரு அவுட் வந்து திருப்பி நமக்கு இன்னொரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு போகுது. இப்போ இதோட அவுட் எடுத்து ஒரு இன்னாவும், இந்த கோல்டு ஜங்ஷன் அவுட் எடுத்து ஒரு இன்னாவும் கொடுக்க போகிறோம். இதில் என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள், ரெட் கலர் இருக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம ரெட் கலரில் இருக்கிற ஒயர் எடுத்துக்கிறோம், பின்னும் ரெட் கலரில் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இதோட அவுட்டு, இந்த ஹாட் ஜங்ஷனோட அவுட் எடுத்து நம்ம அடுத்த ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு என்ன கொடுக்குறோம். இது வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T3யும் T5யும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, T3 அண்டு T5. ரைட்டா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம்னா T1, T2ல தெர்மோகப்பிளை கனெக்ட் பண்ணோம். அடுத்தது இப்போ வந்து நம்ம T3, T5ல இந்த ஹாட் ஜங்ஷனோட அவுட்புட்டை, ஒரு சைடு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அவுட்புட் எடுத்து இன்னொரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த கோல்டு ஜங்ஷன் இங்கே இருக்குது, இதோட அவுட் இந்த இடத்துல இருக்குது, T4ல இருக்குது க்ரீன் கலரில். இந்த T4 எடுத்து T6ல கனெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ நம்ம வந்து இங்கே க்ரீன் கலர் ஒயர் இல்லை, இருந்தாலும் பின் வந்து நம்மகிட்ட க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ இந்த க்ரீன் கலர் பின்னை இங்கே T4ல இன்சர்ட் பண்ணுறோம். இங்கே
T6ல் இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா, ஒரு சைடில் ஹாட் ஜங்ஷனோட இன்புட் எடுத்து கொடுத்துட்டோம், இன்னொன்று கோல்டு ஜங்ஷன் இன்புட் எடுத்து கொடுத்துட்டோம். இது வந்து நம்ம இதில் 2 இன்புட் இருக்குது. இன்வெர்ட்டிங்கில் கொடுக்குறோம். இன்வெர்ட்டிங்னா நீங்கள் என்ன ஒன்றா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, இந்த சைடு பாசிட்டிவில் கொடுத்தீங்கன்னா அந்த சைடு நெகட்டிவ் வரும், இந்த சைடு நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா அந்த சைடு பாசிட்டிவில் வரும். இப்போ நம்ம ஒரு அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ இதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், இன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருந்துன்னா நெகட்டிவ் ஆகிடும். அப்போ நமக்கு இங்கே வரும்போது டிஸ்பிளேயில் பாசிட்டிவில் வரணும். அதனால் இது இன்வெர்ட் பண்ணுறதுக்காக இதை எடுத்து திருப்பி இன்னொரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்த கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, T7லேருந்து T8. இப்போ இதுதான் T7. இதுலேருந்து இந்த எல்லோ கலர் T8ல் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லோ கலர் பின் எடுத்துக்கிறோம், T7ல் கனெக்ட் பண்ணுறோம். இங்கே கொண்டு T8ல் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? T7 to T8 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அவுட்புட் எடுத்து இன்னொரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு இது இன்வெர்ட் ஆகி தேவையான சிக்னல் இங்கே ஆம்பிளிஃபை ஆகி இன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல கிடைக்கும். இதை எடுத்து நம்ம டிஸ்பிளேயில் கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்த கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, T9லேருந்து T16 to T16 கனெக்ட் பண்ண போகிறோம். இது ப்ளூ கலர் பின் இல்லைனா ப்ளூ கலர் ஒயர் இருக்குது. அப்போ T9ல் கனெக்ட் பண்ணுறோம், இங்கே T16ல் கனெக்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான் கனெக்ஷனு. T1 T2ல் தெர்மோகப்பிள் கனெக்ட் பண்ணுறோம். T3 T5ல் ஒரு ஒயர் கனெக்ஷன். T4 T8ல் ஒரு ஒயர் கனெக்ஷன். T4 T6ல் ஒரு ஒயர் கனெக்ஷன். அடுத்தது T7லேருந்து T8க்கு ஒரு ஒயர் கனெக்ஷன். அடுத்தது T9லேருந்து T16க்கு ஒரு ஒயர் கனெக்ஷன். இவ்வளோ தான் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ கிடைக்கும். இப்போ ஆன் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த தெர்மோகப்பிள் வந்து ஏதோ ஒரு வேல்யூ காட்டுது. இப்போ நான் என் கையில் பிடிச்சேன் அப்படின்னா என்னோடய பாடி டெம்பரேச்சருக்கு அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? 21 இருந்தது, இப்போ தெர்மோகப்பிள் வேலை செய்யுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம முதல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு செட் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சருக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிளாஸ் தெர்மோமீட்டர் எடுத்துக்க போகிறோம். கிளாஸ் தெர்மோமீட்டரில் நம்ம என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் தெரியும். இந்த ரெட் லைன் என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அரௌண்டு வந்து ஒரு 28.5ல் இருக்குது. ஓகேவா? 29 இல்லை, 28க்கு மேலே இருக்குது. அப்போ 28.5. இப்போ அதே வேல்யூ இங்கே நமக்கு வந்து வரணும். அப்போ தான் நம்ம சென்சார் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சைடில் இந்த கெயின் இருக்கும். இந்த கெயினை நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். கெயின் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, தெரியுது உங்களுக்கு? அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த வேல்யூ எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு கிளாஸ் தெர்மோமீட்டரில் என்ன வேல்யூ இருந்ததோ அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ 28.5 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன வேல்யூ வந்துருக்குன்னா 28.5. ஓகேவா? 28.4, 28.5 கொஞ்சம் லைட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, இந்த கிளாஸ் தெர்மோமீட்டரை செட் பண்ணிட்டோம். கிளாஸ் தெர்மோமீட்டருக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த செட்டப்பை நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரீடிங் எடுக்க ஆரம்பிக்கலாம். ரீடிங் எப்படி எடுக்க போகிறோம்னா, இந்த கிளாஸ் பவுலில் ஹீட் வாட்டர் வச்சுக்க போகிறோம். இந்த ஹீட் வாட்டரை நம்ம ஃபஸ்ட்டு இந்த தெர்மோமீட்டரை உள்ளே வச்சுருவோம். இந்த தெர்மோமீட்டரை வச்சுட்டு இதில் என்ன ரீடிங் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட சென்சாரையும் உள்ளே வச்சுட்டு சென்சாரில் என்ன ரீடிங் காட்டுது, ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹீட் வாட்டர் வேணும். ஹீட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது ஹீட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிட்டில் எலக்ட்ரிக் கிட்டில் இதை நம்ம வந்து கிளாஸில் ஆட் பண்ணுறோம். ஒரு 50% ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து தெர்மோமீட்டர் ஏற்கனவே கிளாஸ் தெர்மோமீட்டர் உள்ளே இருக்குது. இப்போ தெர்மோகப்பிள் வைக்கிறோம். தெர்மோகப்பிள் வச்சோடனே பார்த்தீங்கன்னா தெரியுது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் காட்டுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் இருக்குது. மெர்க்குரி தெர்மோமீட்டரில் அரௌண்டு 50 டிகிரிஸ் காட்டுது. நம்ம வந்து தெர்மோகப்பிளில் 53 டிகிரிஸ் காட்டுது. இப்போ இதே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டெம்பரேச்சரை குறைச்சி பார்க்க போகிறோம். குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. இங்கே வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி டெம்பரேச்சர் ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு நம்ம ரீடிங்கை நோட் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ ஓரளவு டெம்பரேச்சர் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. ரெண்டுலேயும் செக் பண்ணுறோம். இதில் அரௌண்டு 44லேருந்து 45க்குள்ளே இருக்குது. இதில் 45.4 காட்டுது. ஓகேவா? அப்போ இதே மாதிரி நம்ம டெம்பரேச்சரை வாட்டர் ஆட் பண்ணி குறைச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரீடிங்ஸ் எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம இப்போ தெர்மோகப்புளோட செட்டப் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிடி பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர், அதுதான் ஆர்டிடி. இதில் வந்து உள்ளே வந்து ஒரு பிளாட்டினம் ஒயர் இருக்கும். இந்த சென்சார் உள்ளே வந்து ஒரு பிளாட்டினம் ஒயர் சுற்றி இருப்பாங்க. அதோட அவுட்டு தான் இங்கே நம்ம 2 அவுட் எடுத்துருக்குறோம். இது வந்து மேலே கவர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ ஆர்டிடின்னு சொல்ல போகிறோம். இது என்ன அப்படின்னா, இது ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இந்த மெட்டீரியலோட, இந்த பிளாட்டினம் சொல்கிறோம், இந்த பிளாட்டினம் மெட்டீரியலோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ண போகிறோம். அதான் இந்த ஆர்டிடியோட பிரின்சிபல். இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போது இதுலேயும் அதே மாதிரி 2 பின் இருக்குது. இப்போ இதில் வந்து 2மே ப்ளூ கலர் தான் இருக்குது. இது எதை வேணாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கலாம். ஆர்டிடி எங்கே கொடுக்க போகிறோன்னா இந்த 2 இடத்துல கொடுக்க போகிறோம். இந்த ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, மேலேயே போட்டிருக்காங்க ஆர்டிடி, அப்படி இல்லைனா தெர்மிஸ்டார். அது 2 இங்கே தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி இதையும் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பக்கத்துலேயே வச்சு இன்னொரு 2 கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சென்சார் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சிடுறோம். அடுத்தது இப்போ இது வந்து ஒரு தெர்மோகப்புளுக்கு ஆப்டோகப்புலருக்கு இன்புட் போகுது. இந்த ஆப்டோகப்புலர்லேருந்து நம்ம இதோட அவுட் வந்து எங்கே வருது, இங்கே தான் வெளில வருது. இதுலேருந்து எடுத்து இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட் ஆகி வரதுனால இதுலேருந்து எடுத்து நம்ம ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து எடுத்து இதில் கொடுக்குறோம். இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14லேருந்து 16. இது 14, இது 16. ஓகேவா? T14லேருந்து T16 கனெக்ட் பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன். இவ்வளோ தான். தெர்மோகப்புள் இங்கே ஆர்டிடி இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். இது அவுட்புட்டுக்கு இதை கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கனெக்ஷனு. ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னா வேல்யூ காட்டுது. 8.8 தான் காட்டுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம 28.5க்கு வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த சைடுக்குள்ளே இதுக்குள்ளது இந்த சைடில் உள்ள கெயின், தெர்மோகப்புளுக்கு உள்ளது இந்த சைடு, ஆர்டிடி தெர்மிஸ்டாருக்கு இந்த கெயின். இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம 28.5ல் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ 28.5ல் வச்சாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி என்ன செய்கிறோம்னா, இதில் தெர்மோமீட்டர் வைக்கிறோம், ஆர்டிடியும் உள்ளே வைக்கிறோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஆர்டிடிலையும் நம்ம வந்து டெம்பரேச்சர் ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணிவிட்டு ரீடிங் எடுக்க போகிறோம். பாருங்க, வேல்யூ செட் ஆகிடுச்சு ஓரளவு. இப்போ கிளாஸ் தெர்மோமீட்டரில் 53 இருக்குது. அரௌண்ட் 53 இருக்குது. இப்போ இதில் நமக்கு 51.6 வருது. ஓகேவா? இப்போ இது ஒரு ரீடிங்கு. இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்தது தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஆட் பண்ண உடனே டெம்பரேச்சர் திருப்பி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ரீடிங் எடுக்க போகிறோம். இப்போ ஓரளவு வேல்யூ ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 46, 47 கிட்ட இருக்குது. இதில் வந்து இப்போ 48 கிட்ட இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து நம்ம ஆர்டிடி எக்ஸ்பெரிமெண்ட்டில் எடுக்க ரீடிங். இதே மாதிரி ஒரு நம்ம டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கலாம், டிக்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். அதனால் நம்ம டிக்ரீஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஈஸி. வாட்டரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 80-90 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நமக்கு என்னென்னா ஆர்டிடியோட செட்டப்.